நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பேசலாம், என்னத்தை குறித்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி அந்த வசனத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரியா? அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், செப்பனியா புஸ்தகம். சரியா? செப்பனியா புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம். செப்பனியான்ற ஆபுக் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆபுக் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சரி, அந்த வசனத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அந்த வசனத்தை குறித்து இன்றைக்கி முழுமையாக தியானிக்க போகிறோம். அது என்ன வசனத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பேசிடலாம். ஆனாலும் எங்களோடு எதிர்த்து நிற்க ஜனங்கள் வருகின்ற பொழுது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். சரியா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், சரியா, வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், சரியா, விளைவியாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆபுக்கு புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறார்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, சரியா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடியில் பழனற்று போனாலும் சரி, சரியா, ஒலிவ மரத்தினுடைய அந்த பழனற்று போனாலும் சரி, அடுத்து வயல்வெளிகளில் தானியம் இல்லாமல் போனாலும் சரி, ஆட்டு மந்தைகளில் முதலற்று போனாலும் சரி, தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை பின்பற்றுகிறோமா, நாம் இதை சொல்லுகிறோமா, இதை நம்ம தியானிக்கிறோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. சரியா? எல்லாருமே இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாருமே எந்த ஒரு உதவி செய்தாலும், எந்த ஒரு நன்மை செய்திருந்தாலும் அதற்கு பிரதிபலனாக எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டு பிள்ளைகள், ஒரு கூட்டு சமுதாயம், ஒரு கூட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தேவன் சொல்லியிருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீ எந்த பலனற்று போனாலும் சரி, ஆடுகள் இல்லாமல் போனாலும் சரி, மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் சரி, வயல்வெளியிலே தானியம் இல்லாமல் போனாலும் சரி, அடுத்து அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி பலனற்று போனாலும் சரி, ஏன்னா ஒரு கர்த்தருக்குள் நான் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லி ஆபுக்கு புஸ்தகத்தில் வாசிக்கிறேன். சரியா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பிறர் கைமாறு கருதாமல், சரியா, பிறருடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு ஒருத்தன் நமக்கு ஒரு சின்ன ஒரு உபகரணம் செஞ்சிட்டாலே அதுக்கு நாளத்தனையாக என்ன பண்ணுறான், அதனுடைய எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக இருக்குது. ஒரு கடையில் ஒருத்தனுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டா வச்சுங்களேன், கடையில் ஒருத்தனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டாலே அவன் அந்த டீக்கு பதிலாக ஒரு நாளத்தனையாக, ஒரு 5 தனையாக பிறரை ஏமாற்றக்கூடியவனாக, இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிக்கக்கூடியவனாக கூட இருக்கிறான். சரியா? ஒரு சின்ன கடையில் ஒரு டீயில் உண்மை இல்லை. சரியா? நான் சாப்பிடக்கூடிய உபகரணத்தில் உண்மை இல்லை. சரியா? ஆனால் இங்கே ஆபுக்கு புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிற, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி இங்கே என்ன சொல்கிற வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
ஏன்னா மிகப்பெரிய நமக்கு ஒரு தோல்விகளும் மிகப்பெரிய ஒரு தீமைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னாலே, நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள், சரியா, எதிர்பார்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. அவன் எது செஞ்சாலும் எனக்கு என்ன செய்ய போகிறாங்க, நமக்கு என்ன உதவியாக இருக்க போகிறான், நமக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ண போகிறான், சரியா, நாம் அவனுக்கு இந்த டீயை வாங்கி தரோமே, அந்த வடையை வாங்கி தரோமே, அந்த பிஸ்கட் வாங்கி தரோமே, அவனுக்கு உணவு கொடுக்குறோமே, அவனை போஷிக்கிறோமே, அவனை வழி நடத்துகிறோமே, நாம் அவனோட கையில் போய் என்ன பிரதிபலனை நம்ம கேட்க முடியும் இல்லையா? அவன் கையில் கொடுப்பதற்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரியா? அநேக நன்மைகளை நாம் செய்திருக்கிறோம், அநேக உதவிகளை நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை அவனுக்காக தியாகம் செய்திருக்கிறோம், நம்முடைய எல்லாவற்றையும் அவனுக்காக இழந்து போயிருக்கிறோம், எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தொலைத்திருக்கிறோம், நம்முடைய சொத்துக்களை இழந்திருக்கிறோம், நம்ம சரீர சுகங்களை இழந்திருக்கிறோம், நம்முடைய அவயங்களை இழந்திருக்கிறோம், நம்முடைய படிப்பை இழந்திருக்கிறோம், நம்முடைய திறமைகளை இழந்திருக்கிறோம், நம்முடைய தாளந்துகள் எல்லாத்தையும் இழந்து போனோம். சரியா? நம்முடைய படிப்பை இழந்து போனோம், நம்முடைய தாளந்துகளை இழந்து போனோம், நம்முடைய அறிவை இழந்து போனோம். சரியா? நம்முடைய சொத்துக்களை இழந்து போனோம், நம் சரீர சுகங்களை, சரீர அங்கங்களை எல்லாவற்றையும் அவனுக்காக நாம் இழந்து போனோம். சரியா? ஆனால் எல்லாவற்றையும் நாம் அவனுக்காக இழந்து போய், நம்ம சரீரங்கள் எல்லாவற்றையும் அவனுக்காக இழந்து எல்லா காரியமும் நாம் செய்திருந்தாலும், நாம் அவனிடத்தில் போய் கைமாறுக்காக நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? இவ்வளோ உனக்கு நன்மை செய்திருக்கிறப்பா, நீ கைமாறா நீ என்ன செய்ய போகிற? அப்போ அவன் என்ன சொல்லுவான்? அவன் இன்னும் மேலும் மேலுமாக தீமை செய்யக்கூடியவனாக தான் இருப்பான். கைமாறு என்ன செய்வான்? இன்னும் தீமை தான் செய்வான், இன்னும் அக்கிரமம் தான் செய்வான், இன்னும் அநியாயம் செய்யக்கூடியவனாக தான் இருப்பான், இன்னும் பிறருடைய சொத்துக்களை பறிக்கக்கூடியவனாக இருப்பான், இன்னுமா என்ன பண்ணுவான்? பிடுங்கி திங்கக்கூடியவனாக இருப்பான். சரியா? இன்னுமா ஜனங்களை அழிக்கக்கூடியவனாகத்தான் அவன் இருப்பான். சரியா? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், எப்படிப்பட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சரியா? நாம் பிறருக்கு எவ்வளோ சில பேருடைய வாழ்க்கையில், சில பேருடைய குடும்ப வாழ்க்கையில் நான் அவனுக்கு அதை செய்திருக்கிறேங்க, இவனுக்கு இந்த உபகாரத்தை நான் செய்திருக்கிறேன், சரியா, இவனுக்கு இத்தனை லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கிறேன், இவனுக்கு இத்தனை கோடி நான் செலவு பண்ணியிருக்கிறேன், இவனுக்கு இத்தனை லட்ச ரூபா நான் காசை இழந்து போயிருக்கிறேன், சொத்துக்களை இழந்து போயிருக்கிறேன். நான் சில பேர் என்ன பண்ணியிருப்பான்? ரிவெஞ்ச் வச்சுருப்பான். எப்படியாவது அவனை நான் பழி வாங்கணும், எப்படியாவது அந்த குடும்பத்தை நான் கெடுக்கணும், எப்படியாவது அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையை நான் சூறையாடணும், எப்படியாவது அந்த குடும்பத்தை நான் அழிக்கணும், எப்படியாவது அவனுடைய இளமை பருவத்தை நான் சீரழிக்கணும், எப்படியாவது அவனுடைய வாழ்க்கை சரீர சுகங்களை பறிக்கணும், எப்படியாவது கொள்ளையிடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு தோற்றங்களும், நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு எண்ணங்களும் வரக்கூடியதாக எல்லோருடைய மனதிலும் எழும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சரியா? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்கிற? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், சரியா, வயல்வெளிகளிலே தானியமின்றி போனாலும், சரியா, மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த வேதம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியா? அப்போ நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? எதிர்பார்ப்புகளோடு தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிற, எதிர்பார்ப்புகளோடு தான் நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் நகர்ந்து கொண்டிருக்கிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சரியா? இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். இன்னுமாக நம்முடைய வசனங்களை, இன்னுமாக நம்ம உபதேசங்களுக்குள்ளாக, இன்னுமாய் நம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாக இன்னுமாய் கடந்து போவோம் என்றால், இன்னும் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னும் கூட வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய
சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அதுதான் நம்மை தீமைக்குள்ளாக நடத்தக்கூடியதாக என்னை பொறுத்தளவு அது தீமைக்குள்ளாக நடத்தக்கூடியதாகத்தான் நான் பார்க்குறேன். இன்னுமாய் நான் அதுக்கு கூட நான் எதுவும் எதிர்பார்ப்பதும் கிடையாது. அதன் வழியாக வரக்கூடிய அநேக தீமைகளை இன்னுமாக நான் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் இன்னுமாய் இன்னைக்கு ஒரு 10-15 ஆண்டு காலம் 20 ஆண்டு கால பக்கம் கடந்து போயிட்டுருக்கு. 10 ஆண்டுகளுக்கு 10-20-15 ஆண்டுகளுக்கு மேலாக அது கடந்து போய்கிட்டு இருக்குது. இன்னுமா என்ன இருக்குது? அந்த தீமைகளை தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? ஒரு நாளாவது அந்த வழியாக ஒரு நன்மை வந்தது. ஒரு நாளாவது அந்த வழியாக நமக்கு ஒரு நன்மை கிடைத்தது. ஒரு நாளாவது அந்த வழியாக நாம் நன்மை பெற்றுக்கொண்டோம். நாம் நன்மையை அனுபவித்திருக்கிறோம். நல்ல சரீர சுகங்களோட பலனோட ஆரோக்கியத்தோடு கூட நிம்மதியாக நாம் வாழ்ந்தோம் என்பது ஒரு அரிதான காரியமாக தான் இருக்குது. அந்த வழி எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு குறுக்கும் நெடுக்குமான வழியாக இருக்குது. ஒரு முள்ளுள்ள வழிகளாக காணப்படுகிறது. இன்னுமாய் அந்த முள்ளுள்ள வழிகளுக்குள்ளாகவே நாம் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். சரியா? இன்னுமாய் அந்த முள்ளுள்ள வழிகள் நம்மை குத்தக்கூடியதாக இருக்குது. நம்மை சேதப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்மை அது நாசப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் என்று நாம் அறிந்து அதை விட்டு வைத்திருந்தாலும், சரியா, அன்று ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பதாகவே அந்த வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் என்று நாம் அதை தள்ளி வைத்திருந்தாலும், அதை நாம் சொல்லி இருந்தாலும், இன்னுமாய் அது ஏதோ ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு வழியில நம்மை சேதப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரியா? அப்போ அது நல்ல வழி என்று வேதம் சொல்லுகிறது. எது நல்ல வழி என்று கண்டுபிடித்து நலமான வழியிலே நடங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. சரியா? அந்த தீமையான வழி இன்னும் நம்மை இது நாள் வரைக்கும் நம்மை தொடர்ந்து பிடிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மை நாசமோசத்துக்குள்ளாகி நடத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு வெறுமையாக அடுத்து வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு மாதங்களும் அந்த வழி நம்மை தீமைக்குள்ளாக தான் நடத்திட்டு இருக்கு. சரியா? அது தேவன் தான் அதுக்கு பொறுப்பு. தேவன் தான் அதை வழி நடத்தணும். கவர்மெண்ட்டு தான் அதை என்ன பண்ணணும், அதை வழி நடத்தக்கூடியதாக இருக்கணும். நாம் அது ஒருபோது இது நாள் வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறாரு, சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். துன்மார்க்குட வழி நடவாமலும் பாவியில் வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி அதில் இருந்தால அதை கண்டு அநேக தரம் அதை கண்டு விலகி இருக்கிறோம். சரியா? அந்த வழிகளை கண்டு விலகி இருக்கிறோம். அந்த வழிகளை விட்டு விலகி இருக்கிறோம். அந்த வழிகளுக்கு பின்னாக நாம் செல்வது கிடையாது. அந்த வழியை நான் பின்பற்றவும் கிடையாது. அந்த வழிகளுக்கு பின்பாக ஒரு நாள் கூட அந்த வழியில் நடப்போம். அந்த வழியில் நாம் சொல்லுவோம். அந்த வழியில் நாம் பின்பற்றி நடப்போம் என்பது நான் சொல்லப்படாத ஒரு காரியமாக தான் இருக்கு. சரியா? நம் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தும்படியாக, தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக வாழும்படியாக, வேதத்தை தியானிக்கும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அப்படிதான் இருக்கு. நம்முடைய வழியை நாம் செயல்பட, நம் வழியில் நாம் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். சரியா? இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வதானால் நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதான பலி அவரே. நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியானார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு இதை எழுதுகிறேன். அப்போ இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்குங்க. ஒரு 10 வயசு இருக்குது, 15 வயசு இருக்குது. அப்போ இந்த வாலிப நாட்களில் எல்லாவற்றையும் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது. சரியா? ஒரு 10 வயசு பிள்ளையாக இருக்குது. அந்த ஒரு 10-15 வயசு பிள்ளை ஒரு 30 வயசுக்குள்ள உள்ள சுபாவங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எண்ணங்களும் ஏக்கங்களும் காணப்படுது. சரியா? ஒரு 15 வயசு தான் இருக்குது. அடுத்த ஒரு பிள்ளைக்கு பார்த்தா 7 வயசு 8 வயசு தான் இருக்குது. சில பிள்ளைங்களுக்கு பார்த்தா ஒரு 18 வயசு இருக்குது.
ஒரு 16 வயசு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 30 வயசு உள்ள ஒரு வாழ்க்கையை ஆசைப்படுகிறது. ஒரு ஒரு 50 வயசு உள்ள வாழ்க்கையை ஆசைப்படுகிறது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காரு, வண்டி, பங்களா, அவங்களுடைய சொத்துக்கள், பொருட்கள் மேலே எல்லாம் பிள்ளைகளாக இருக்கிற நேரமே அதை இச்சித்து அதன் வழி விழுகிறதை, அதன்பால் நடக்கிறதை, அதன்பால் செயல்படுகிறதை இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலை தூக்காமல், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாவத்தில் கிடப்பதற்கான காரணமே தன் வயசுக்கு தக்கதாக இந்த பிள்ளைகள் வாழாதது தான். அது மட்டும் கிடையாது, தாய் தகப்பன் மாறும், இந்த பிள்ளைகள் என்ன பண்ணல, தன்னுடைய வயசுக்கு தக்கதாக அதை நடத்துவதும் கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ இன்னைக்கு அநேக பிள்ளைங்க, அநேக வாலிப நாட்களில் சின்ன சின்ன பிள்ளைகளை பிஞ்சிலே பழுத்து போயிருக்குங்க. தெளிவாக சொல்லப்போனால், சில பிள்ளைங்க ஒரு 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 மரத்தில் ஒரு பழத்தை பிடிங்கி நாம் சாப்பிடுகிறோம். சரியா? ஒரு மாங்காவாக இருக்கட்டும், ஒரு கொய்யக்காவாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், அது தன்னுடைய பிஞ்சிலே ஒரு பழத்தை பிடுங்கி சாப்பிட்டோம்னா அதனுடைய சுவை நமக்கு சுவையாக இருக்காது இல்லையா? ஒரு ஆப்பிளாக இருக்கட்டும், எந்த ஒரு பழமாக இருந்தாலும் பிஞ்சிலே ஒரு பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அந்த பழம் ஒரு சுவை உள்ளதாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிள்ளைகளில் என்ன பண்ணுறோம், வெம்பி பழுத்தது போல் என்ன பண்ணுறோம், அநேகர் எப்படி இருக்கிறாங்க, வெம்பி பழுத்தது போல் அந்த பழம் சுவையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எதுவுமே இல்லாமல் என்ன இருக்கும், அந்த பழம் ஒரு பலனை தராதபடி நம்மை சீரழிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அதான் இங்கே வேதம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அக்கிரமத்தின் நிமித்தமாக, ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய நாம் பாவத்தின் நிமித்தமாக பிதாவானவர் கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராய் நமக்காக என்ன பண்ணுறார், அனிதினமும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் விடுங்க ஆண்டவரே, இன்னும் இந்த வருஷமாக திருந்திருவானா, அவன் இந்த வருஷமாக திருந்திருவானா, இல்லை இந்த வாரமாக திருந்திருவானா, அவன் இப்போ திருந்திருவானா, நாளைக்கு திருந்திருவானா, இன்னைக்கு திருந்திருவானா, அவனுக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இந்த வருஷம் ஒரு 2 வருஷம் டைம் கொடுத்து பார்ப்போம். இந்த வருஷமாக திருந்துறானா, இல்லைங்க. அடுத்த வருஷமாக திருந்துறானா, இல்லைங்க. இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து பார்ப்போம், திருந்துறானா, திருந்த மாட்டேங்கிறான். சரி, அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படச்சு, அப்போயா திருந்துறானா, திருந்துறது இல்லைங்க. அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு நமக்கு அகவாசங்களும் எல்லா காரியங்களும் நம்ம அவனுக்காக கொடுத்திருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில் அதை நாம் செய்திருந்தாலும், பிதாவினிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். அவன் செய்யக்கூடிய பாவங்களுக்காக, அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களுக்காக, அவர் செய்யக்கூடிய நிந்தனைகளுக்காக, அவர் செய்யக்கூடிய கொடுமைகளுக்காக, சரியா, மனித குலபாதகனாக இருக்கிறான். தெளிவாக சொல்ல போனால் எப்படி இருக்கிறான், மனித கொலபாதகனாக இருக்கிறான். சத்ருவானவன் எவனோ விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான் அப்படி சொல்லி வேதம் சொல்லுது. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான், வேறொன்றுக்கு வரான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. திருடன் எதுக்கு வரான், திருடன் கொல்லவும் அழிக்கவும், சரியா, நாசாகிறதுக்கு தான் திருட வரான், வேறொன்றுக்கும் திருடன் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? நம்முடைய அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரண பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியானார். சரியா? அப்ப நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த கிருபாதாரண பலியா இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருடைய வழியில் நாம் நடக்கின்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய வழியில் நாம் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கின்ற பொழுது, கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காகப்பட்ட மெனக்கடல், நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் என்ன பண்ணுறோம், நம்ம அவர் வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு உலக ஜனங்கள் அவரவர் வழிகளை நடந்து வீணாய் போய் என்ன செய்கிறான்,
அநேகரை நாசமோசத்துக்குள்ளாக நடத்தக்கூடிய ஒரு ஒரு கூட்ட ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இன்றைய காலம் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. சரியா? அப்போ தேவனுடைய வாக்கின் மூலமாக நாம் என்ன தேவனுடைய வாக்கின் மூலமாக தேவனுடைய கிருபையின் மூலமாக நடக்கின்ற பொழுது நாம் அக்கிரமங்களுக்குள்ளாக நாம் நடக்காதபடி, தீமைகளுக்குள்ளாக நடக்காதபடி என்ன இருக்கு, நம்மை தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் கூட நம்ம வேத வசனங்களை நாம் தியானிப்போமானால் தியானிக்கணும்னு சொன்னால் இன்னும் கூட நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம். சரியா? இன்னும் கூட ஒரு வேதத்தில் இன்னும் கூட ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சோன்னு சொன்னால் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். சரியா? அந்த வசனம் என்னன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களா? எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும், சரியா, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும். சரியா? அப்போ இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட மனிதர்கள் தோன்றுகிறார்கள் பார்த்தோம்னு சொன்னால், மனுஷர்கள் தற்பிரியராக இருக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. தன்னைத்தானே புகழக்கூடியவர்களாக, எப்பொழுது பார்த்தாலும் தன்னைத்தானே சிந்தித்து கொள்ளக்கூடியவர்களாக, எப்பொழுது பார்த்தாலும் தான் வாழணும், தான் நல்லா இருக்கணும், தான் நல்லா சாப்பிடணும், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானா? எதிர்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானா? சரியா? அப்போ நம்முடைய பிறர் எப்படி யோசிக்கிறாங்க? தற்பிரியராக வாழக்கூடியவர்களாக, சாப்பாடு கிடைச்சா தானே சாப்பிட்றது, காசு கிடைச்சா தானே அனுபவிக்கிறது, பிறரை குறித்தான சிந்தனை இல்லாமல் தற்பிரியராக வாழக்கூடியவர்கள். சரியா? எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும். எப்படி? எப்போ பார்த்தாலும் காசு தான் நோக்கம். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டா எவ்வளோ காசு கிடைக்குங்க? ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டா எவ்வளோ கொடுப்ப? சரியா? ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டா எத்தனை ரூபா எனக்கு தருவேன்? சரியா? அப்போ எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும். அடுத்த வசனத்தை வாசித்தோம்னா, சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமையுள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கக்கூடியவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமார்ப்பு உள்ளவர்களாகவும் தேவப்பிரியராய் இராமல் சுகபோக பிரியராகவும். சரியா? தேவப்பிரியராய் இராமல் சுகபோக பிரியராகவும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கக்கூடியவராக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சரியா? அப்போ தேவன் இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கொடிதான காரியங்கள், இப்படிப்பட்ட சுபாவம் அன்பில்லாதவர்களாகவும் நல்லோரை பகைக்கக்கூடியவர்களாகவும். நல்லோரை பகைப்பன பிறருக்கு நம்ம ஓடி நன்மை செய்திருப்போம், பிறரை ஓடி பிறருடைய கஷ்ட நஷ்டங்களில் ஓடி தாங்கியிருப்போம், பிறருக்காக நாம் வாழ்ந்திருப்போம், சமுதாயத்திற்காக நான் நன்மை செஞ்சிருப்போம், எல்லா காரியமும் நம்ம செஞ்சிருந்திருப்போம். சரியா? பிறருடைய வாழ்க்கையை நாம் தாங்கி இருந்துடும். பிறருடைய எதிர்காலத்திற்காக, சமுதாயத்திற்காக, பிறருடைய எதிர்காலத்திற்காக, பிறருடைய நன்மைக்காக ஓடி உழைத்து ஓடி பிறருக்காக நன்மை செய்திருப்போம். அவன் நன்றி அறியாதவனாக இருந்திருப்பான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான்? எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான்? நன்றி அறியாதவனாக இருந்திருப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்றி அறிதல் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சரியா?
அடுத்து துணிகரம் உள்ளவர்களாக, இது என்ன சொல்றாரு? துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய். இன்னைக்கு அநேக சபைகளில் கூட நடக்குது. சரியா? அநேக சபைகள் எங்கே ஒரு சபை நமக்கு தெரியாது. அநேக இடங்களில் நிறைய சபைகளில் அப்படி நடக்கக்கூடியவராக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை என்ன சொல்கிறான், அந்த பலனை எல்லாம் என்ன பண்ணுறான், அதை மறுதளிக்கக்கூடியவனாக, அது அந்த அதனால் வரக்கூடிய இந்த கிரியைகள் எல்லாம், தேவனால் வரக்கூடிய கிரியைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான், மறுதளிக்கக்கூடியவனாக. அநேகர் என்ன பண்ணுறான், இடர் செய்யக்கூடியவனாக. அநேகர் என்ன பண்ணுறான், அதனால் வரக்கூடிய கிரியைகளை மறுதளிக்கக்கூடியவர்களாகத்தான் அநேகர் காணப்படுறான். சரியா? அவன் எப்படியே போயிடறாங்க. சரியா? எப்படி இருந்துட்டு போகிறாங்க, என்ன பண்ணிட்டு போகிறாங்க, இதை சாப்பிட்டு போகிறாங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன? சரியா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன? சரியா? அப்போ என்ன, தனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தால் தனக்கு வருகின்ற பொழுதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். சரியா? என்ன சொல்கிறாரு, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு அப்படிங்கிறார். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளில் விழுந்து போகக்கூடிய ஒரு கூட்டு ஜனங்கள் என்ன பண்ணுறான், அந்த கடைசி நாட்களில் பிசாசானுடைய இச்சைகளின்படி செய்ய அவன் பிடிக்கப்பட்டு இருப்பார்கள். மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்களுக்கு நீங்காதிருக்கவும் தந்திரமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சரியா? சில பேர் என்ன பண்ணியிருப்பான், பிசாசினால பீடிக்கப்பட்டிருப்பான். சரியா? சில பேர் என்ன பண்ணியிருப்பான், பிசாசினால பிடிக்கப்பட்டு சரியா அப்படி காணப்படுவான். அவன் மயக்கம் தெளியும்படியாக நம்முடைய வார்த்தைகள் அவனுக்கு முன்பாக கடந்து போகும். சரியா? அவனுடைய சிந்தைகளை தெளிவுபடுத்தும்படியாக நம்முடைய வார்த்தைகள் கடந்து போகும். அவனுடைய அறிவை சுட்டி காட்டும்படியாக நம்முடைய தேவனுடைய வார்த்தை கடந்து போகும். அப்ப இப்படிப்பட்ட கடைசி நாட்களில் இப்படி வீம்பு உள்ளவர்களும் சுபாவம் அன்பில்லாதவர்களும் பணப்பிரியராகவும் தற்பிரியராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் துணிகர பாவம் உள்ளவர்களாகவும் இருமார்ப்பு உள்ளவர்களாகவும் தேவப்பிரிய வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் மீண்டுமாய் என்ன பண்ணுறோம், மனம் திரும்பி மீண்டுமாய் தேவனை அறிந்து தேவனுடைய நாமத்துக்கு நீ வாழுகின்ற பொழுது எப்படி இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரியா? உன்னுடைய வாழ்க்கை தீமையான காரியத்தை விட்டு எப்போ நீ மனம் திரும்பி வருகிறையோ, உன் பாவத்தை மனம் திரும்புகிறையோ, உன் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புகிறையோ, சரியா? தனக்கென்று வாழாதபடி பிறருடைய நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? பிறருடைய வாழ்க்கையை குறித்து பிறருடைய காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நன்மையாக காணப்படும். சரியா? பிறருடைய வாழ்க்கை குறித்து நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரியா? பிறகு நம்மளுடைய காலில் ஒரு முள்ளு குத்து காலில் நடந்து போகிறோம். சரியா? ரோட்டில் நடந்து போகிறோம், நம்மளுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினாலே நம்ம கண்ணிலிருந்து தண்ணி கொட்டும். சரியா? நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், நம்முடைய காலில் ஒரு நமக்கு கண் முன்பதாக ஒரு முள்ளு குத்திருச்சு. சரியா? அப்போ முள்ளு குத்தினோட நம்ம கண்ணிலிருந்து என்ன இருக்கும், தண்ணி வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஒரு கொசு நம்ம கடிச்சிருச்சு. நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், வீட்டில் படுத்து தூங்குனோரு ஒரு கொசு நம்ம கடிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், கொசு ஒரு அடி அடிச்சிருவோம். சரியா? ரோட்டில் போகிற ஒரு எறும்பு நம்ம கடித்தா கூட நமக்கு அவ்வளோ வேதனையை தரக்கூடிய எறும்பை நம்ம கொண்டு போடுறோம். சரியா? அப்போ ஒரு மனிதன் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தீமை செய்கின்ற நேரம் நம்ம அவனை விட்டு வைப்போமா? சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கொசு கடித்தாலே கொசுவை கொண்டு விடுறோம், ஒரு எறும்பு கடித்தா எறும்பு அப்பவே கொண்டு விடுறோம். காலில் முள்ளு குத்துனாலே நம்ம கண்ணிலிருந்து தண்ணி வருதா இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஒருத்தன் சீரழிக்கிறான், நம்முடைய வாழ்க்கையை ஒருத்தன் அழிக்கிறான். நம்முடைய வாய்க்குள்ளாக அநேகர் நம்ம வாய்க்குள்ளாக அநேக தீமைகளை அள்ளி கொட்டுறான், அநேக முட்களை அள்ளி கொட்டுறான், அநேக தீமையான பொருட்களை நம்ம சாப்பிட்றோம், அநேக தீமையான காரியங்களை நாம் பிரச்சனையில் சிக்கிறோம். அப்போ நாம் ஒரு கொசு கடித்தான் நம்மளை தாங்க முடியாதவன், ஒரு எறும்பு கடித்தான் நம்மளை தாங்க முடியாதவங்க. அப்போ நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு காரியம், நம்ம தேவையில்லாத காரியத்தை சாப்பிடுகின்ற பொழுது தேவையில்லாத காரியத்தை நம்முடைய கஷ்டம் ஒவ்வொரு அநேக விதமான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற நேரம். சரியா? கிறிஸ்துவுக்கு மிஞ்சும்படியாக கஷ்டங்கள். சரியா? இப்போ கிறிஸ்துவே பாடுபட்டிருக்கிறார், தேவனே பாடுபட்டிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் பாடுபட்டிருக்கிறாங்க, எல்லாம் பாடுபட்டிருக்காங்க. பாடுகள் வழியாக நாமும் பாடுகள் வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்டு. சரியா?
திராணிக்கு மேலாக என்ன பண்ணுறான்? சொத்துக்களை கொள்ளையடிக்கிறான். திராணிக்கு மேலாக நம்மை துன்பத்துக்குள்ளாக நடத்துகிறான். நம்ம சரீர திராணிக்கு மேலாக என்ன பண்ணுறான்? நம்மை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நாம் ஒரு சின்ன ஒரு கொசு கடித்தாலே உன்னால் தாங்கிக்க முடியாதவன், அப்போ நம்ம இவ்வளோ காரியங்கள் நம்ம தாங்கி இருக்கிறோம், இவ்வளோ காரியங்கள் பாடுகளுக்குள் வழியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்போ நமக்குள்ளாக எவ்வளோ வேதனை இருக்கும், நமக்குள்ளாக எவ்வளோ ரிவெஞ்ச் இருக்கும், நமக்குள்ளாக எவ்வளோ வேதனை இருக்கும். நாம் அவனை பார்க்கின்ற பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? சரியா? அவனை என்ன பண்ணாலும் தான் நமக்குள்ள சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே வேதத்தில் நம்ம ஆபுக் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், சரியா, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், சரியா, வயல்வெளியிலே தானியம் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லி இந்த ஆபுக் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இன்னைக்கு அநேக உபத்திரங்கள் மத்தியில் இருந்தாலும், அநேக பாடுகள் மத்தியில் இருந்தாலும், அநேக வேதனைகள் இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள் சந்தோஷமாய் களி கூறுவேன்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறத நாம் பார்க்கணும். சரி, இந்த வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். சரியா? ஜெபிப்போம். தேவனுடைய ஆவியானவரே, இந்த நாளை குறித்து விட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் கிருபையினாலும் ஞானத்தினாலும் தகப்பனே ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை அங்கீகரியும் ஆசீர்வதியும் கர்த்தா. இதனுடைய கையின் பிரயாசங்கள் கர்த்தா இந்த வேத வசனத்தை கேட்கின்ற பொழுது கர்த்தாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய கிருபை விளங்குவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியாய், அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பும்படியாய் தேவன் தாமே ஆண்டவரை ஒரு உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியம் இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.